நம்மளுடைய பேசிக் டெஃபினிஷன் என்ன? இன்கிரீசிங் டிக்ரீசிங்ல பேசிக் டெஃபினிஷன் என்ன? Increasing decreasing இன்கிரீசிங். when f of x is greater than 0 and the decreasing sir. சரி, ஒரு நார்மல் டெஃபினிஷன் தான் ஃபர்ஸ்ட். சப்போஸ் x1 லெஸ் தென் x2ன்னு எடுத்துட்டா அதோட கோல்டன் Okay. எப்படி இருக்கணும்? f of x1 லெஸ் தென் f of x2ன்னு இருக்கணும். F of x2. அப்படின்னு இருந்தா f இஸ் இன்க்ரீசிங். கரெக்டா? Okay sir. அதே வந்து Correct sir. x1 லெஸ் தென் x2 இருந்ததுன்னா f of Okay sir. x1 இஸ் கிரேட்டர் தென் f of x2ன்னு இருக்கணும். அப்படின்னு இருந்தா என்னது? Yeah, f இஸ் டிக்ரீசிங். கரெக்டாமா? correct sir. இது பேசிக் டெஃபினிஷன். பட் நம்ம டெரிவேட்டிவ் கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம நார்மலாக எப்படி போடுவோம்? வாட் ஆர் சிம்பிள் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கிவன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? Yeah. ரெண்டாவது பாயிண்ட் என்ன பண்ணணும்? ஃபைண்ட் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். No sir. மூணாவது பாயிண்ட் என்னது? அந்த கண்டுபிடிச்சதை வந்து ஈக்குவல் டு 0 பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு 0 தட் மீன்ஸ் என்ன? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், அது ஈக்குவல் டு 0 பண்ணால் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் எக்ஸ்ல சம் Critical number கிடைக்கும். கரெக்டாமா? Critical number கிடைக்கும் சார். கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஆர் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அப்போ அதுலேருந்து என்ன கிடைக்கணும்? யூ வாண்ட் டு ஃபார்ம் த இன்டர்வல். அது ரியல் இன்டர்வலோ ட்ரிக்னாமெட்ரியில் 0 to π/2, அது எந்த இன்டர்வலோ 0 to 2πோ எதுவும் தெரியாது. நம்மளுக்கு அதுக்கு அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? எத்தனை பாயிண்ட்ஸ் கிடைக்கும்? அந்த இன்டர்வல்ல எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து லைஸ் பிட்வீன் இந்த இன்டர்வல்ல நம்மளுக்கு என்ன ஆகும்னு செக் பண்ண போறோம். பிட்வீன் வேல்யூ அது வந்து லெஸ் தென் 0வா இல்ல கிரேட்டர் தென் 0வா? லெஸ் தென் 0ல எப்போ வந்து என்னது? இன்க்ரீசிங். சாரி, டிக்ரீசிங். லெஸ் தென் 0னா டிக்ரீசிங் சார். கிரேட்டர் தென் 0னா எஃப் இஸ் இன்க்ரீசிங். கரெக்டாமா? இதுதான் பேசிக் டெஃபினிஷன் ஆன் இன்க்ரீசிங் டிக்ரீசிங்கோட கான்செப்ட்ல. கரெக்டா ரோகன்?